நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். நான் தான் கரெக்டாக சொல்கிறேன். ஒரு வாதியாராக எனக்கெல்லாம் தெரியாதா? ஒரு கணவராக எனக்கெல்லாம் தெரியாதா? ஒரு மனைவியாக எனக்கெல்லாம் தெரியாதா? நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? உன்னுடைய பாஸாக எனக்கெல்லாம் தெரியாதா? நான் இவ்வளோ வருஷம் சீனியராக எனக்கெல்லாம் தெரியாதா? நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். அங்கே நான் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் ஹெல்ப்லெஸ்லி வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் உண்மையான உறவு இல்லைன்ற அர்த்தம், உண்மையான பாசம் இல்லைன்ற அர்த்தம், உண்மையான ரிலேஷன்ஷிப் இல்லைன்ற அர்த்தம். இந்த நான் சொன்னால் கேட்டு தான் ஆகணும் என்கின்ற நிலைமையிலிருந்து நாம் அவங்கள நம்மளை மாதிரி ஒருத்தங்க தானே. பையன் நான் சொல்கிறது தான் கேட்கணும், டீச்சர் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பையன் எல்லாம் பெருசாக சாதிப்பாங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பையனுக்கு என்ன தேவை? அந்த பையன் ஏன் படிக்க மாட்டேன்? அந்த பையனுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த பையனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ நாம தான் அங்கே சேரணும். அந்த பையனும் நானும் ஒரு டீச்சராக சேர்ந்து யோசித்து அவனுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறத விட நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அது என்ன உனக்கு இந்த கொழுப்பு? நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற இந்த இடத்துல இருந்து அனைத்து உள்ளங்களும் எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, காதலன், காதலி, ஸ்டாஃபு, ஓனரு, ஸ்டூடெண்ட்டு, டீச்சரு, ப்ரொஃபஸரு, ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்கும் இது பொருந்தும். சொல்கிறது தான் நீ கேட்கணும் என்கின்றதை விட நாம் என்ன செஞ்சால் இது நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நாம் என்ன செஞ்சால் இந்த நிகழ்வை நம்ம மாற்றிக்கலாம், நாம் என்ன செஞ்சால் அது மனதிலையாவது இருந்தால் பிரம்மாண்டமாக வாழலாம்.